திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார். தயவு செய்து இந்த ஒரு மணி நேரம் நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். பெண்களுக்கு பேருந்தில் உரிமை பயணம், உரிமை தொகை என்று அவர் பேசிக் கொண்டிருக்க கூட்டத்தில் சில பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததால் டென்ஷன் ஆனார். தயவு செய்து இந்த ஒரு மணி நேரம் பக்கத்து வீட்டு பிரச்சனையை பேசுவதை விட்டுவிட்டு நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். அங்க இருட்டா இருக்கிறதுனால தெரியாது நினைச்சு பேசுறாங்க. உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன், உங்கள் உரிமைக்காக பேச வந்திருக்கிறேன். நீங்கள் இப்படி கூட்டமாக கூடி பக்கத்து வீட்டு கதையை பேசிவிட்டு போவதால் தான் பந்தவன் போனவரெல்லாம் நம் தலையில் முளகாய் அரைக்கிறார்கள். பந்தவன் போனவரெல்லாம் நம் தலையில் முளகாய் அரைக்கிறார்கள். மீண்டும் அவர் பேசத் தொடங்கியதும் மூதாட்டி ஒருவர், சாமி, என் மக 5 வருஷத்துக்கு முன்பு இறந்துட்டான், மருமகளுக்கு ஒரு வேலையோ விதவை உதவி தொகையோ ஏற்பாடு செய்து கொடுங்க என்று கோரிக்கை விடுத்தார். அவரிடம் விசிட்டிங் கார்டு தர்றேன், கோட்டைக்கு வந்துரு, யாரையும் பார்க்காத என்று சமாளித்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேரா நெட் சென்டருக்கு போய் முதல்வருக்கு மனு அனுப்பு என்று யூ-டர்ன் அடித்தார். மருமகளுக்கா? சரி, அது என்ன வேலையோ அதை நான் பண்ணித்தர சொல்கிறேன். நான் இப்போ போகும்போது உங்கள்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போகிறேன். இவங்க பண்ணலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நீ கோட்டைக்கு வந்து யாரையும் பார்க்காதீங்க, புரியுதா? நெட் சென்டருக்கு போ. இருத்துறையா விடுதையா, நேராக நெட் சென்டருக்கு போ. முதலமைச்சருக்கு நான் கம்ப்ளைண்ட் எழுதணும்னு சொல்லு. முதலமைச்சர் தனி பிரிவுக்கு லெட்டர் எழுதி போடு. 5 வருஷமா எல்லோருக்கும் மனு கொடுத்தாச்சு, லஞ்சம் கேட்கிறாங்க சாமின்னு அந்த மூதாட்டி தெரிவித்ததால் லஞ்சம் கேட்கிறவன செருப்பால் அடி, இது தளபதி ஆட்சி, எப்படி லஞ்சம் கேட்கலாம் என்று ஆவேசமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதம் உதவி தொகையை தான் தருவதாக தெரிவித்தார். செருப்பால் அடிமன் சொல்லு பாட்டி, செருப்பால் அடிமன் சொல்லு பாட்டி, செருப்பால் அடிமன் சொல்லு பாட்டி. இது கலைஞரோட ஆட்சி, அண்ணன் தளபதி. இப்ப நான் இறங்கணும்னே முதல் மாசம் பென்ஷன் கொடுத்துட்டு தான் நான் போவேன். நீ கவலைப்படாத, அடுத்த மாசம் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. பாலிமர் செய்திகளுக்காக போளூர் செய்தியாளர் பிரேம்குமார்.